ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னைக்கு டிட்வா புயல் மிகப்பெரிய பேரழிவு பெருமழை பெய்திருக்கிறது. குறிப்பா திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் இந்த ஒன்றியங்கள்ல மிக பெருமளவுல இந்த மழை பெய்திருக்கு. வேதாரண்யம் பக்கத்துல மிகப்பெரிய அளவுல மானாவாரியில சாகுபடி பணியும் முழுமையா அழிஞ்சிருக்கு. பல கிராமங்கள்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு இடையில தண்ணி வடியாது, ஒட்டுமொத்தமா மூழ்கி கிடக்கு. அதுபோல திருமருகல் பகுதியும் மூழ்கி கிடக்கு. கீழ்வேலூர்லயும் பல்வேறு கிராமங்கள் மூழ்கி கிடக்கு. சம்பா, தாளடி எங்கெங்கெல்லாம் சாகுபடி பண்ணாங்களோ முற்றிலும் அழிஞ்சுது. சம்பா பயிரும் பல கிராமங்கள்ல மூழ்கி இருக்கு. இப்ப வேளாண்மை துறை ஹெக்டேருக்கு 20,000 ரூபான்னு 86,000 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பு உண்மைக்கு புறம்பானது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கருக்கு மேல டெல்டால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நேற்றைக்கு முன்தினம் திரும்ப மீண்டும் அமைச்சர் சொல்றாரு, இந்த வருவாய்த்துறை அமைச்சர், இல்ல இது டிட்வா புயலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கணக்குன்னு சொல்றாரு. இப்ப நேற்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் தலைமையில ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு பல அறிவிப்புகள் இன்னைக்கு பத்திரிகையில செய்தியா வந்திருக்கு. கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நேற்று வேளாண் துறை இணை இயக்குநர்கள் கூட்டம் சென்னையில நடத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தின் அடிப்படையில இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மின்னணு கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. இது மத்திய அரசு மின்னணுல கணக்கெடுப்பு நடத்தலைன்னா மத்திய அரசு ஏற்காதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை, கிரீன் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. தமிழ்நாட்டில் நில உடைமை பதிவேடுகள் இன்னைய நிலைக்கு பதிவேற்றம் செய்யப்படல. தந்தை இறந்து 10 வருடமான நிலம் கூட பையனுக்கு பெயர் மாற்றம் அடையல. அதுபோல கிட்டத்தட்ட 40% நிலங்கள் காவிரி டெல்டாவில் கோயில் குத்தகை நிலங்கள். இந்த கோயில் குத்தகை நிலங்கள் எதுவுமே விவசாய பேர்ல குத்தகை பதிவு தொடரல. இப்படி பலவாறான நில நிர்வாக பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் தீவிரமடைந்திருக்கு. இதனால் எந்த ஒரு விவசாயிக்கும் தன்னுடைய நிலம் சொந்தம்னு சொல்றதுக்கான அடையாளத்தையே இழந்து நின்றுதான் போராடிட்டு இருக்காங்க. இப்ப இது குறித்து நாம தொடர்ந்து வலியுறுத்துறோம். விவசாயிகளோட நிலங்களை இன்னைய நிலைக்கு பதிவேற்றம் செய்யணும், இணையதளத்துல பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அதை பதிவேற்றம் செய்யல. இந்த ஆண்டு துவக்கத்துல விவசாயிகளுக்கு கிரீன் கார்டு கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. அப்ப நாங்க குத்தக விவசாயிகளுக்கு கார்டு இல்லாம நீங்க கிரீன் கார்டு கொடுத்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. இப்ப திடீர்னு கிரீன் கார்டு உள்ளவங்க தான் பதிவேற்றம் செய்ய முடியும்னு வருது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, மின்னணுவியல் வெள்ள பாதிப்பு கணக்கெடுப்பின் மூலம் அந்தந்த சர்வே நம்பர்ல போய் நின்று படம் எடுத்து அதை அப்டேட் பண்ணணுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% நிலங்கள் சாகுபடி செய்கிற விவசாயிகள் பெயரிலேயே இல்லை. பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. அதனால நில நிர்வாகத்தை இன்றைய நிலைக்கு பதிவேற்றம் செய்கிற வரையிலும் இந்த மின்னணுவியல் கணக்கெடுப்பு என்பது காவிரி டெல்டாவிற்கு பொருத்தம் இல்லை. எனவே மேனுவலா தான் கணக்கெடுப்பு நடத்தணும். பாதிக்கப்பட்டிருக்கிற கிராமங்கள், பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுமையும் சேதமடைஞ்சிருக்கு காவிரி டெல்டா. கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்துல 50 கிராமங்களுக்கு மேல முழுமையா நீராலை சூழப்பட்டிருக்கு. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் 30 கிராமங்களுக்கு மேல நீரால் சூழப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் 20 கிராமங்களுக்கு மேல நீரால் சூழப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரால் சூழ்ந்திருக்கு. இன்னும் வடிவதற்கே அது 10 தினங்களுக்கு மேல ஆகும். ஒட்டுமொத்தமா டிட்வா புயலுக்கு முன்னாடியே 15 நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்ததால் பாதிக்கப்பட்டிருக்கு. டிட்வா புயல் பாதிப்பால் அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறது. இனி அந்த மூழ்கிய சம்பா, தாளடி பயிர்கள் எதுவுமே பயனளிக்காது. எனவே 5 லட்சம் ஏக்கருக்கு மேல இந்த சாகுபடி முழுமையாக அழிந்திருக்கிறது. எனவே அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் சாகுபடி சான்றின் அடிப்படையில நிவாரணம் வழங்குவதற்கான சிறப்பு அனுமதியை மத்திய அரசிடம் பெற வேண்டும். அதுபோல பல கிராமங்களை வெள்ளம் பாதித்த கிராமங்களாக அறிவித்து அங்கிருக்கிற விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிறுவனத்தில் வளர்ந்த பயிர் என்கிற அடிப்படையில்
18,000 ரூபாய் ஏக்கருக்கு நிவாரணத்தை பெற முடியும். காப்பீட்டு நிறுவனங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிரதமர் மேம்பாட்டு காப்பீட்டு திட்டம் என்கிற பெயரில் 4 கட்டமாக காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்பீடை நிர்ணயம் செய்கிறார். விதைத்து அழிந்தால், அதுபோல விதைத்து முளைத்து பயிராகி அழிந்தால், பயிரிலிருந்து வளர்ந்து காய் பிடிக்கும் தருணத்தில் அந்த பயிர் அழிந்தால், அதுபோல கதிராகி அழிந்தால் என்கிற அடிப்படையில இவங்க 4 கட்ட காப்பீட்டுக்கான இழப்பீடு நிர்ணயம் செய்யறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையில வளர்ந்த பயிர் 2வது கட்டம், அதுக்கு கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் வரையிலும் ஒரு ஏக்கருக்கு நிவாரணமா இழப்பீடா காப்பீட்டு நிறுவனங்கள் கொடுக்கலாம். அப்ப அதுக்கு இவங்க அந்த கிராமங்கள்ல வெள்ளம் பாதித்த கிராமங்களாக அறிவிக்கணும். அது குறித்து இன்னைக்கு வேளாண் துறை இணை இயக்குநர்கள், அது நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி, திருவாரூராக இருந்தாலும் தஞ்சாவூராக இருந்தாலும் கேட்கிற போது அவர்கள் மின்னணுவியல் கணக்கெடுப்பின்படிதான் நாங்கள் செய்ய முடியும்னு சொல்றாங்க. இது சாத்தியமே இல்லை. இது விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையாகும். மத்திய அரசை காரணம் காட்டி தமிழக அரசு தப்பித்துக் கொள்ள முடியாது. நேரடியாக விவசாயிகளுக்கு கிரீன் கார்டு கொடுத்திருக்க வேண்டும். குத்தக விவசாயிகளுக்கு மாற்று வண்ணத்தில் கார்டு கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கான ஒப்புதல் தமிழக அரசு கொடுத்தது. ஆனால் இந்த அடையாள அட்டைகள் கொடுக்கப்படாதது தமிழக அரசின் தவறே தவிர சாகுபடி செய்த விவசாயிகளின் தவறல்ல. எனவே தமிழ்நாடு அரசு மின்னணுவியல் கணக்கெடுப்பு முறையை கைவிட்டு நேரடியாக கிராம நிர்வாக அலுவலர்கள், வேளாண் அலுவலர்கள் கொண்ட குழு எடுக்கிற கணக்கெடுப்பின் அடிப்படையில் இழப்பீட்டை வழங்குவதற்கும், 100% வெள்ளத்தால் சூழ்ந்த கிராமங்களை முழுமையாக வெள்ளம் பாதித்த வருவாய் கிராமங்களாக அறிவித்து காப்பீட்டு நிறுவனம் மூலம் ஏக்கர் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் என நாங்கள் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அதுபோல காவிரி பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்றைக்கு நிலையில் காவிரி என்பது உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் மத்திய அரசோ, கர்நாடக அரசோ, தமிழக அரசோ, கேரள அரசோ, புதுச்சேரி அரசோ தலையிட முடியாது. தனக்கான தண்ணீரை பகிர்ந்தளிக்கிற அனுமதி மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மற்ற நதிநீர் ஆணையங்கள் போல் அமைக்கப்பட்டது அல்ல. காவிரி நடுவர் மன்றம் இது பாராளுமன்றத்தில் பிரதமர் VP சிங் காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு 2007 வழங்கப்பட்டது. அதனை எதிர்த்து கர்நாடகமும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது, தமிழகமும் மேல்முறையீடு செய்தது. அன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட சட்ட அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த விதத்திலும் உச்ச நீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் தலையிட இயலாது. எனவே நீங்கள் மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில்தான் முறையிட வேண்டும் என்று தள்ளுபடி செய்து விட்டார். அப்படி ஒரு அதிகாரம் படைத்த வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு காவிரி நடுவர் மன்றம். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டு மத்திய அரசால் அரசிதழில் வெளியிடப்பட்டு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் நேரடியாக நியமிக்கிற வகையில் இந்த காவிரிக்கான உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுல எந்த அரசும் தன்னிச்சை போக்கோடு செயல்பட முடியாது. எனவேதான் உச்ச நீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டினால் தமிழ்நாடு அழிந்து போகும். எனவே தமிழ்நாடு விவசாயிகள், புதுச்சேரி விவசாயிகள் இதனை எதிர்க்கிறோம். கேரளாவும் தமிழ்நாடு அழிந்து போகும் என்பதால் கேரள மாநிலமும் நம்மோடு சேர்ந்து மேகதாட்டு அணை வரைவு திட்ட அறிக்கை கர்நாடக அரசு 2020 தாக்கல் செய்ததை இதுவரையிலும் விவாதிப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த வரைவு திட்ட அறிக்கையை விவாதிக்கலாம். அதில் தமிழ்நாடு அனுமதி இல்லாமல், எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் எந்த முடிவையும் காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கக்கூடாது. எனவே தமிழ்நாடு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட்டுக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு அடிப்படையில் ஏற்கனவே கர்நாடகம் மேகதாட்டு அணை குறித்து விசாரணைக்கு காவிரி மேலாண்மையத்தில் வலியுறுத்திய போது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி 3 மாநிலங்கள் அதனை மிக வலிமையோடு எதிர்த்து அழிந்து போகும் என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகிற 8ஆம் தேதி
காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்த மேகதாட்டு அணை குறித்து வரைவு திட்ட அறிக்கை விசாரணைக்கு வரலாம், விவாதத்திற்கு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி விவாதத்திற்கு வருகிற போது தொடர்ந்து 3 மாநிலங்கள் பெரும்பான்மை அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை எதிர்க்கிற போது அதனை நிராகரிக்க காவிரி மேலாண்மை ஆணையம் முன்வர வேண்டும். அதுபோல கர்நாடக விவசாயிகள், தமிழ்நாடு விவசாயிகள், புதுச்சேரி விவசாயிகள் இணைந்து பேசி ராசிமணலிலே அணை கட்டுவது, கர்நாடகத்திற்கு தேவையான குடிநீரை எடுத்துக் கொள்ளலாம். காவிரியின் வலதுகரை கர்நாடகத்துக்கு சொந்தம், இடதுகரை தமிழ்நாட்டுக்கு சொந்தம், 6 ராசிமணலில் தமிழ்நாட்டிற்கு சொந்தம். எனவே தமிழ்நாடு அணை கட்டிக் கொள்ளட்டும். ஒரு கரை நமக்கு உரிமை கொண்டாடுகிற போது அதன் வழியாக நாம் குடிநீருக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேகதாட்டுவில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகரில் தண்ணீர் தேக்குவதை 2வது பட்சமாக மாற்றிவிடும் கர்நாடக அரசாங்கம். காரணம், மேகதாட்டு கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே 500 மீட்டர் ஆழத்தில் இருப்பதால் இங்கே பற்றாக்குறை காலத்தில் குடிநீர் என்கிற பெயரில் மேகதாட்டுவில் கொண்டு வந்து தண்ணீரை தேக்கிவிடுவார்கள். எனவே கர்நாடகத்துக்கு விவசாயிகளுடைய நலன் புறக்கணிக்கப்படும். எனவே ராசிமணலில் தமிழ்நாடு அணை கட்டுவதற்கு அனுமதிக்கலாம் என்கிற ஒத்த கருத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். எனவே கர்நாடக, தமிழக, கேரளா, புதுச்சேரி விவசாயிகள் நலன் கருதி மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதோடு ஆணையமே ராசிமணலில் அணை கட்டி 2 மாநிலங்களும் பயன்பெறுகிற வகையில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கு தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் வலியுறுத்தி வருகிற 7ஆம் தேதி ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவை மையப்படுத்தி திருவாரூரில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் என்பது மேகதாட்டு அணை குறித்தான வரைவு திட்ட அறிக்கையை ஆணையம் நிராகரிக்க வேண்டும். கர்நாடக, தமிழக விவசாயிகள் ஒன்று கூடி எடுத்த முடிவின் அடிப்படையில் ராசிமணலில் தமிழக அரசு அணை கட்டிக் கொள்வதற்கு ஆணையமே தீர்மானத்தை முன்மொழிய வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த மின்னணுவியல் கணக்கெடுப்பு முறையை கைவிட்டு கிராம நிர்வாக அலுவலர், வேளாண் அலுவலர்கள், பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் எடுக்கின்ற கணக்கெடுப்பு பணியை உறுதி செய்து அவர்களுக்கான இழப்பீடு வழங்குவதோடு 100% பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிற கிராமங்களை வெள்ளம் பாதித்த வருவாய் கிராமங்களாக மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்து அதனை மாவட்ட அரசுகளில் வெளியிட்டு காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக பயிர் வளர்ந்த நிலையில் 18,000 ரூபாய் ஏக்கர் ஒன்றுக்கு இழப்பீடை பெற்றுத் தருவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் முன்வர வேண்டும், காப்பீட்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி 7ஆம் தேதி இந்த ரயில் மறியல் போராட்டத்தை திருவாரூரில் நடத்த இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட வரையிலும் இந்த போராட்ட களத்தில் சங்கமிக்க இருக்கிறார், பகிரங்கமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே இப்படி ஒரு உறவு முறையை தமிழகத்தில் முதலமைச்சர் ஆதரிக்கிற போது நாம் எந்த கருத்தையும் சொல்ல இயலாது. நேரடியாக மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், சம்பந்தப்பட்டிருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை தொடர்ந்து சந்திக்கிறார். அவர் தேவை குறித்து எடுத்துரைக்கிறார், தேவைக்கான நிதியை பெறுகிறார். உணவுத்துறை அமைச்சர் சந்திக்கிறார், தேவைக்கேற்ப சில அனுமதிகளை பெறுகிறார், சில அனுமதிகளை பெறுவதில் இடைவெளி இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக வேளாண் துறைக்கும் மத்திய அரசுடைய வேளாண்மை துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களை சந்திக்க கூட இல்லை. நான் தமிழகத்திற்கே 3 முறை வந்து சென்றிருக்கிறேன், தமிழகத்தில் கூட தமிழக வேளாண் துறை அமைச்சர் என்னை சந்திக்கவில்லை என்று மத்திய அரசுடைய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இதை பாராளுமன்றத்தில் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த உறவு முறைகளில் இருக்கிற விரிசலில் நாம் தலையிடுவது ஏற்க இயலாது. எனவே மத்திய மாநில அரசுகள் நிர்வாக ரீதியான உறவு முறைகளை கடைபிடிப்பதை, அந்தந்த துறைகள் கடைபிடிப்பதை மாநில முதலமைச்சர் கண்காணிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும்.